வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட்ஸ் மேட் அண்ட் யூஸ்ட் பை ஹரப்பன் சிவிலைசேஷன் பீப்புள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹரப்பன் மக்கள் யூஸ் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அவங்க என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்குறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மிரர். ஸோ பிரான்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். காப்பரையும் டின்னையும் மிக்ஸ் பண்ணி, காப்பர் வந்து சாஃப்ட் மெட்டலாக இருந்ததுனால அது கூட டின்னை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஹார்ட் மெட்டலாக மாற்றி அதை தான் வந்து பிரான்ஸ். ஓகேங்களா, பிரான்ஸ் வந்து ஹார்ட் மெட்டல். ஸோ அதில் மிரர் பண்ணியிருக்காங்க. டெரகோட்டா பாட் பண்ணியிருக்காங்க. டெரகோட்டானா ஒன்றும் இல்லைங்க, களிமண் தான். ஓகேங்களா, அது ஒரு வகையான மண். அந்த களிமண் பாட்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டோன்லேயே வந்து வெயிட்ஸு, இப்போ நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து எடைக்கல் சொல்லுவோம் இல்லையா, அந்த வெயிட்ஸ் எல்லாம் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ் சிசில் பண்ணியிருக்காங்க. சிசில்னால் வந்து மண்ணை அள்ளி போடுற ஒரு டூல். ஓகேங்களா, அது வந்து இந்த வீடு கட்டுற இடத்துலலாம் வச்சுருப்பாங்க. நான் பிக்சர் உங்களுக்கு காமிக்கிறேன். சிசில். அதுக்கப்புறம் கேம் போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே எங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோனில் வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணதா வந்து அந்த ஸ்டோனில் வந்து உங்களுக்கு வந்து கல்வெட்டு மாதிரி பதிச்சு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் லென்த் இருந்திருக்கு. தோலவீரால வந்து உங்களுக்கு இருந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து டெரகோட்டாவில் விசில் பண்ணியிருக்காங்க. டெரகோட்டா விசில் எவ்வளோ லென்த்து? 4 சென்டிமீட்டர் லென்த் இருந்திருக்கு. இது வந்து கரன்புரா அப்படின்ற ராஜஸ்தானில் இருக்கிற இடத்துல வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ஸ்கல்ப்சர் பண்ண ஸ்டாச்சுஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டாச்சுஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ்ட் கிங்கோட ஸ்டாச்சு இருக்குது. சீலில் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திகா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 3 ஃபேஸ் டைட்டி வந்து அவங்க வந்து ஒரு ரேஸ்டு பிளாட்ஃபார்ம் மேலே அதை சுற்றி வந்து அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல 3 முகம் இருக்கிற ஒரு டைட்டினா அது கடவுளாக கூட இருக்கலாம், தெரியல நம்மளுக்கு. ஸோ அந்த டைட்டியோட சீட் அவங்க உட்காந்துருக்க மாதிரியான ஒரு ஸ்டாச்சு வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாச்சுஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்சிங் கேர்ள் அப்படிங்கிறது ஒரு பிரான்ஸ் ஃபிகர். ஓகேங்களா, பிரான்ஸால் ஆன ஒரு ஸ்டாச்சு. அது வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் லோத்தல் குஜராத்தில் இருக்கு இல்லையா, அங்கே லோத்தலில் பார்த்தீங்க அப்படின்னா டெரகோட்டா ஃபிகரைன் வந்து நிறைய வந்து இருந்திருக்கு. ஸோ டெரகோட்டா ஃபிகரைன் அப்படின்னா ஃபிகர்ஸ். ஓகேங்களா, ஸ்டாச்சுஸ் தான் டெரகோட்டா ஃபிகர். ஸோ நமஸ்தே அண்ட் பாட் வந்து இருந்திருக்கு. நமஸ்தே அண்ட் பாட் அப்படின்னா என்னதுன்னா அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஸ்டி க்ரோ ஸ்டோரியை வந்து அந்த பர்டிகுலர் ஃபிகர் வந்து டெபிக்ட் பண்ணுது. அது வந்து பெரிய பாட் இருக்குது, அதில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த பக்கமாக ஒரு காக்கா வந்து நிறைய பெபிள்ஸை உள்ளே போட்டு அந்த தண்ணியை குடிக்கும் இல்லையா, அந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஸ்டோரியை டெபிக்ட் பண்ணுற ஒரு ஃபிகர் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ அது நமஸ்தே அண்ட் பாட் ஃபிகர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 4000 இயர்ஸ் ஓல்டு இந்த ஃபிகர். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து செவிவழி வாய் வழி செய்தியாக நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டோரி வந்து 4000 வருஷமாக இன்னுமே வந்து குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கதையாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டான்சிங் கேர்ள் அப்படிங்கிறது அரப்பனில் இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்டாச்சு. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரப்பனோட ஆர்டிஸ்டரியை வந்து எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டாச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ அழகாக இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த ஸ்டாச்சுவில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கான்ஃபிடென்ட்டும் ஆட்டிடியூடும் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட போஸ்டர் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லேயே வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் வந்து இருக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக அந்த ஸ்டாச்சு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டான்ஸ் வந்து அந்த ஸ்டாச்சுவில் தெரியுது அப்படின்றாங்க. ஸோ அந்த ஸ்டாச்சுவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து பேங்கிள் போட்டிருக்கு. பேங்கிள் பார்த்தா என்டையர் நம்ம கை ஃபுல்லாக வளையல் போட்டிருக்கு. ஓகேங்களா, அந்த கை ஃபுல்லாக வளையல் போட்டிருக்கிறத பார்த்தா அதை வச்சு பார்க்கும்போது எப்படி வந்து அந்த காலத்து மக்கள் வந்து எவ்வளோ அழகாக வந்து ரசித்தாங்க, எவ்வளோ அழகாக இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு வந்து புரியுது. ஸோ இது வந்து இன்னுமே வந்து குஜராத் அண்ட் ராஜஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறையில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற பெண்கள் வந்து இன்னுமே வந்து நிறைய வந்து வளையல் போடுற பழக்கம் இன்னும் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஹரப்பன் பீரியடில் இருக்க இந்த ஸ்டாச்சூஸ் இல்லாமல் இன்னும் சில ஸ்டாச்சூஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வளையல் ஜுவல்லரி எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வளையல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸோட சிம்பிள், கல்ச்சரோட சிம்பிள், ஐடென்டிட்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் இது நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் ஆஃப் த சிவிலைசேஷன். ஸோ எப்படி ஹரப்பா சிவிலைசேஷன் வந்து காணாமல் போச்சு, எப்படி வந்து மொத்த சிவிலைசேஷனுமே இப்போ வந்து இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ என்ன சொல்கிறாங்க 1900 BCEல பார்க்கும்போது டிக்ளைன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த டைமில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹரப்பன் சிவிலைசேஷன் காணாமல் போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சிட்டி வந்து எம்டி ஆயிருக்கு. 1 by 1 சிட்டிஸ் வந்து எம்டி ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து மொத்தமாகவே வந்து லாஸ் ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு.
பீப்பிள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரூரலுக்கு வந்து மூவ் ஆகிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால ரூரல் இந்த பர்டிகுலர் ஏரியா விட்டு வேறு ஏரியாஸ்க்கு மூவ் ஆகுறாங்க, டெவலப்டு ஏரியாவுக்கு? ஏன் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச்னால அவங்க வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஹரப்பா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 100 ஆஃப் ஸ்மால் ரூரல் செட்டில்மெண்ட்ஸாக மாறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பீப்புள் இங்கேருந்து போய் 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 கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன செட்டில்மெண்ட்ஸாக அங்கங்கே அவங்க வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரூரலுக்கு எதுக்காக மக்கள் போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபுட்டும் வாட்டரும் வந்து ஈஸியாக கிடைக்கிது, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்றாங்க. பட் இங்கே என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து வில்லேஜில் தான் வந்து வில்லேஜ் பீப்புளில் தான் வந்து ஃபுட்டுக்கும் வாட்டருக்கும் டிபெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரூரலில் வந்து அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாதனால அவங்க எல்லாருமே ரூரல் சிட்டிஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு வாட்டர் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து சஸ்டைனபிளாக எந்த தடையுமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஃபுட்டு வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆக்சஸ் வந்து அவங்களுக்கு சஸ்டைனபிளாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்கியாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் இது இல்லாமல் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, எதனாலலாம் வந்து சிவிலைசேஷன் வந்து இல்லாமல் போச்சு அப்படின்னு அவங்க சில ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்ஃபேர், இன்வேஷன். வார்ஃபேர் அப்படின்னா ஏதாவது போர் நடந்திருக்குமோ, சண்டை நடந்திருக்குமோ, இல்லைனா இன்வேஷன் யாராவது படையெடுத்து வந்து இவங்களை இந்த மக்களோட நாட்டை வந்து அழிச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ சிட்டி வந்து டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. பட் அதை தவிர வேறு எந்த எவிடன்ஸும் வந்து இந்த வார்ஃபேருக்கோ இல்லை இன்வேஷனுக்கோ வந்து அங்கே வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவிலைசேஷன் வந்து எப்பயுமே வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த எவிடன்ஸுமே வார்ஃபேருக்கும் இன்வேஷனுக்கும் அங்கே இல்லை. ஸோ கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து ஒரு மெயின் ரீசனாக இருந்திருக்கு. 2200 BCயில் வந்து குளோபல் கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு. என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரெயின்ஃபால் வந்து கம்மியாயிட்டு ரொம்ப கிளைமேட்டே வந்து ட்ரை கிளைமேட் ஆகிருக்கு. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுல அவங்களுக்கு வந்து சேலஞ்ச் இருந்திருக்கு. ஃபுட் சப்ளை வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி மெயின் ரீசனுக்காக தான் அவங்க வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவை விட்டு வேறு ஏரியாவுக்கு போக ஆரம்பித்தாங்க. அது இல்லாமல் இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரையிங் ஆஃப் ரிவர் சரஸ்வதி ரிவர் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க மெயினாக நம்பி இருந்தது ரிவர் இருந்தால் தான் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். ரிவரே இல்லை, மழையும் இல்லை அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ரிவர் என்ன ஆயிருக்கு, ட்ரை அப் ஆயிருக்கு. அதனால காளிபங்கன், பன்வாலி அப்படிங்கிற இடம்லாம் வந்து அபேண்டன் ஆயிடுச்சு. அபேண்டன்னா யாருமே மக்களே இல்லாத மாதிரி எல்லாரும் வந்து அதை விட்டுட்டு போயிடுறாங்க, தனிமையாக விட்டுட்டு போயிடுவாங்க அந்த இடத்த. அதுதான் அபேண்டன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் இன்னும் சில காசஸ்லாம் வந்து இருக்குது. ஆனால் வந்து நம்ம மெயினாக வந்து நம்ம இந்த மாதிரி கிளைமேட்டு, அக்ரிகல்ச்சர், வாட்டர், ஃபுட்டு இதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து டிபெண்ட் ஆகி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹரப்பன் கல்ச்சரும் டெக்னாலஜி என்ன இருக்குது, இவங்களோட இது வந்து முடிஞ்சு போகலை. இந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்த ஃபேஸ்க்கு அவங்களோட அக்ரிகல்ச்சர், அவங்க டெக்னாலஜி எல்லாத்தையுமே, கல்ச்சர் எல்லாத்தையுமே வந்து இந்தியன் சிவிலைசேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ஹரப்பன் சிவிலைசேஷன் முடியலை. அர்பன் சிவிலைசேஷனில் இந்த கல்ச்சர், டெக்னாலஜி எல்லாமே படிப்படியாக அடுத்து இந்தியன் சிவிலைசேஷனாக அது வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த லெசன். இதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா சில ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எர்த்குவேக் வந்து நம்ம சிவிலைசேஷன் வந்து டிக்ளைன் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இண்டஸ் ரிவர் வந்து டெக்டானிக் பிளேட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால அங்கே வந்து செசமிக் ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடந்திருக்கும். அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து எர்த்குவேக் வந்திருக்கும். ரிவர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகிருக்கும், ஷிஃப்ட் ஆகிருக்கும். இடமெல்லாம் வந்து அன்ஃபர்டலாக மாறி இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க. சில ஹிஸ்டோரியன்ஸ் வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா நோமேட்டிக் ட்ரைப்ஸ்னால் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மூவ் ஆகிட்டே இருக்கவங்க தான் நோமேட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நோமேட்டிக் ட்ரைப்ஸ் ஒரு வேளை வந்திருப்பாங்களோ, யார் அவங்க இண்டோ ஆரியன்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி இந்த இடத்துக்கு வந்து பெரிய சண்டை ஏதாவது இங்கே இருக்கிறவங்க கூட வந்து சண்டை போட்டு அவங்களோட சிவிலைசேஷன் வந்து அழிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இன்வேஷன் நடந்திருக்குமோ அப்படிங்கிறாங்க. ஸோ 19th and early 20th centuryயில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கெலிட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு வந்து மொஹஞ்சதாரோவில் இந்த மாதிரி இன்வேஷன் நடந்திருக்கலாம் அப்படின்னு சிலர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்க சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு வார்ஃபேரோ இல்லை இன்வேஷனோ நடந்திருக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. வெறும் ஸ்கெலிட்டன் கிடைச்சதை வச்சு நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த சிவிலைசேஷன் டிக்ளைன் ஆனதுக்கு மெயின் ரீசனாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க இந்த லெசன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.